பிச்சைக்காரனை மணந்த இளவரசி. ஒரு நாட்டு அரசனுக்கு மிகுந்த அறிவுடைய ஒரு மகள் இருந்தாள். அவள் யார் பேசினாலும் தன் அறிவினால் அவர்களை மடக்கி விடுவாள். அரசன் இளவரசிக்கு திருமணம் செய்ய நினைத்தார். அப்போது இளவரசி, தந்தையே, என்னை திருமணம் செய்பவர் யாராக இருந்தாலும் பேச்சாற்றலில் என்னை வெற்றி பெறுபவரைத்தான் நான் மணப்பேன் என்றாள் அவள். அதனால் பல நாட்டு இளவரசர்களும் அறிஞர்களும் போட்டியில் கலந்து கொள்ள அரண்மனைக்கு வந்தனர். அனைவரையும் தோற்கடித்து வெளியே அனுப்பினாள் இளவரசி. ஏராளமான கூட்டம் அரண்மனைக்கு வருவதை பார்த்த அரசன், போட்டியில் வென்றால் திருமணம், தோற்றால் 100 கசையடி என்று அனைவருக்கும் தெரிவிக்க சொன்னான். இதனால் இளவரசியிடம் போட்டியிட அதிகம் யாரும் வரவில்லை. வந்தவர்களும் தோற்று கசையடி வாங்கிக் கொண்டு சென்றனர். அந்த நாட்டில் பிச்சைக்கார இளைஞன் இளவரசியை மணப்பதற்காக நடக்கும் போட்டியை பற்றி அறிந்தான். முயற்சி செய்து பார்ப்போம் என்று தன் ஊரிலிருந்து தலைநகரத்திற்கு செல்ல ஆரம்பித்தான். நீண்ட தூரம் சென்றதும் வழியில் இறந்து போன கோழி ஒன்றை பார்த்து இது எதற்காவது பயன்படும் என்று அவன் சாக்குப்பைக்குள் போட்டுக்கொண்டு சென்றான். இன்னும் சிறிது தூரம் சென்றதும் வழியில் கிடந்த சிறு தொட்டியையும், மாடு ஆடுகளை கட்டும் தடியையும், குதிரையின் கால் குழம்பு மற்றும் பல வளைவுகளை உடைய ஆட்டின் கொம்பு ஒன்று இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான். காவலுக்கு இருந்த வீரர்கள் அவன் கந்தலாடையுடன் இருப்பதை பார்த்து சிரித்தனர். இளவரசியிடம் போட்டியிட வந்துள்ளேன், என்னை உள்ளே விடுங்கள் என்றான் அவன். பிச்சைக்காரனாகிய உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டான் வீரன் ஒருவன். என் திறமையான பேச்சால் இளவரசியை வெல்வேன், இளவரசியிடம் சொல் என்று உறுதியுடன் சொன்னான் அவன். வீரர்கள் இளவரசியிடம் பிச்சைக்கார இளைஞன் ஒருவன் போட்டிக்கு வந்திருப்பதாக சொன்னார்கள், அவனை இங்கே அனுப்பி வையுங்கள் என்றாள் அவள். பிச்சைக்காரன் உள்ளே நுழைந்து பனிக்கட்டியை விட குளிர்ந்த கைகளை உடைய இளவரசியாரே வணக்கம் என்றான். என் கைகள் சூடாக உள்ளது, இந்த சூட்டில் ஒரு கோழியே வருபட்டுவிடும் என்று வெறுக்கென பதிலளித்தாள் இளவரசி. அப்படியா, கோழி வருபடுமா என்று பார்க்கிறேன் என்று சொல்லி செத்த கோழியை வெளியே இழுத்தான். அவன் நடத்தையை கண்டு திகைத்து போனாள் இளவரசி. தன் திகைப்பை மறைத்து, சூடுபட்டால் கோழியின் கொழுப்பு ஒழுகுமே என்றாள். தொட்டியை எடுத்து இதற்குள் ஒழுகுவதை பிடித்துக் கொள்ளலாம் என்றான் பிச்சைக்காரன். தொட்டியை விரிசல் விட்டு இருப்பதால் ஒழுகுமே என்றால். குதிரை குழந்தை எடுத்த அவன் விரிசலை அழைத்து விடலாம் என்றான். எப்படி எதிர்கேள்வி கேட்டாலும் பதில் வைத்திருக்கிறானே என்று நினைத்து கொண்டு, தொட்டியை விட குழம்பு பெரிதாக இருக்கிறது, எப்படி தொட்டியை அடைக்க முடியும் என்று கேட்டாள். அவன் கொண்டு வந்த தடியை வெளியே எடுத்து குழம்பிற்குள் தொட்டியை இறுக்கமாக பொருத்த முடியும் என்றான் அவன். ஏறுவாரான கேள்விகளுக்கு தக்க பதில் தருகிறானே என ஆச்சரியப்பட்டு அவனை மடக்க நினைத்த இளவரசி, இளைஞனே, நான் என்ன சொன்னாலும் அதை வேறொன்றாக திருப்பி விடுகிறாய், நாக்கில் பல திருப்பங்கள் இருப்பது போல நீ நடந்து கொள்கிறாய் என்றாள் இளவரசி. தன் பைக்குள் இருந்த ஆட்டுக்கொம்பை எடுத்துக்காட்டி, இதைவிட அதிக திருக்குகள் உள்ளதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டான். இளவரசிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நீண்ட நேரம் யோசித்தாள். அதன் பின் இளவரசிக்கும் அவனுக்கும் திருமணம் நடத்தி வைத்தான் அரசன். நீதி, அறிவுடையோர் எவரையும் வெல்வர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.